எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல் ஒரு கதைங்க. அதுவும் இது உங்க ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் மூவி. இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. இந்த கதையோடைய ஹீரோ யார் தெரியுமா? 3 அடி உயரம் இருக்கிற ஒரு டுவார்ஃப் இனத்தை சேர்ந்த வில்லோ அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அந்த வில்லோ கிட்ட ஒரு குழந்தை கிடைக்குது, ஒரு மனுஷன் குழந்தை. அந்த குழந்தைய பாதுகாக்க வில்லோ என்னென்னலாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. படம் முடியும் போதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ தரமான படம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேண்டசி படத்தை பார்க்க போறோம். படத்தோட பேரு வில்லோ. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ள போலாம். ஸோ கதையோடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே கர்ப்பிணி பெண்களா இருக்காங்க. அதுலயும் ஒரு பொண்ணுக்கு குழந்தையே பிறந்துருது, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையோடைய உடம்புல ஒரு வித்தியாசமான மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் இந்த நாட்டையே ஆள்ற ராணியோடைய பொண்ணு. சோ அதனால நம்ம இளவரசி அப்படின்னு கூப்பிடுவோம். சோ இளவரசியும் அவங்களுடைய ஆட்கள் கிட்ட அந்த குழந்தையோடைய உடம்புல மார்க் இருக்கு, சீக்கிரமா போயிட்டு என்னோட அம்மா ராணி கிட்ட சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லி வேகமா இவங்க ராணிய பார்க்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல புள்ளைய பெத்த அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராணி மட்டும் வந்துட்டா என் குழந்தைய கொலை பண்ணிடுவா, அதுக்குள்ள ப்ளீஸ் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு பிரசவம் பார்த்தா அந்த லேடி கிட்ட கேட்கும் பொழுது அந்த லேடிக்கும் மனசு தாங்கல. ஒரு சின்ன குழந்தைய கொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லி நைஸா அந்த குழந்தைய ஒளிய வச்சு யாரு கண்ணுக்கும் தெரியாம ராணி வரும் பொழுது நைஸா கேப்ல பிரசவம் பார்த்தவங்க அங்க இருந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது தெரியாத ராணி ஒரு வழியா என்ன சாகடிக்க பிறந்த குழந்தைய நான் கொல்ல போறேன் அப்படின்னு அந்த லேடி கையில பார்த்தா வெறும் துணிதான் இருக்கு, குழந்தைய காணோம். சோ ராணி கோவப்படுறாங்க. இந்த கோவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராணி இருக்காங்கல்ல, இவங்களோட ஆட்சி ரொம்ப கேவலமா இருக்கு. அதோட இவங்களுக்கு மேஜிக் மந்திரம் தந்திரம்லாம் தெரியும். இவங்களோட முடிவு என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும், அதுவும் பெண் குழந்தை. அந்த குழந்தை உடம்புல ஒரு மார்க் இருக்கும். அந்த குழந்தையினாலதான் இந்த ராணிக்கு அழிவு அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்காலத்தை பார்த்திருக்காங்க. சோ அதனாலதான் ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்களையும் ஜெயில வச்சு குழந்தை பிறக்கும் பொழுது மார்க் இல்லைன்னா ஓகே, ஆனா மார்க் இருந்தா கொலை பண்ணிடுவாங்க. ஆனா இவ்வளவு நாள் பிறந்த குழந்தைகளுக்கு மார்க்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த மார்க்கோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அதையும் பிரசவம் பார்த்தவங்க நைஸா கொண்டு போயிட்டாங்க. சோ ராணி கோவமாகி இளவரசி கிட்ட சீக்கிரமா போ, நம்ம நாய்கள் எல்லாம் அவுத்து விடு, அந்த குழந்தை என் கைக்கு வந்தாகணும், சடங்கு பண்ணி அந்த குழந்தைய கொன்னாதான் நம்ம ஆட்சி காலத்துக்கும் நிக்கும் அப்படின்னு சொல்ல பிரின்சஸும் அவங்க ஆளுங்களும் நாய்கள் எல்லாம் திறந்து விட்டு வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பிரசவம் பார்த்த அந்த அம்மா குழந்தைய கூட்டிட்டு அந்த ராஜ்யத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வராங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து நெருப்பெல்லாம் மூட்டி அப்படியே தொடர்ந்து போகும்போதுதான் ராணியோடைய ராஜ்யத்துல இருந்து திறந்து விட்ட அந்த நாய்கள், கிட்டத்தட்ட ஓநாய்கள்னு கூட சொல்லலாம். அதுங்க இந்த ராணுவ வீரர்கள் இளவரசி இவங்களை விடவே முன்னாடி வேகமா காட்டு வழியா அந்த பிரசவம் பார்த்த லேடிய பிடிக்கிறதுக்கு வருதுங்க. அவ்வளவுதான், இந்த லேடி சாக போறாங்க. இந்த குழந்தைய காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மிதவை மாதிரி ரெடி பண்ணி அதுல குழந்தைய படுக்க வச்சு அப்படியே ஆத்துல தள்ளிவிட அந்த குழந்தை ஆத்தோடவே அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்குது. அந்த ஓநாய்கள் குழந்தைய ஃபாலோ பண்ண கூடாதுன்ட்டு இந்த லேடி சத்தம் போட எல்லா ஓநாய்களும் அந்த லேடிய அட்டாக் பண்ணி அவங்க உயிரை கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. சோ அந்த குழந்தையும் அந்த ஆத்தோடவே அப்படியே அழகா மிதந்துகிட்டே ஒரு வழியா ஒரு இடத்துல கரை ஒதுங்குது. பார்த்தா அங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ இவங்க டுவார்ஃப் இனத்தை சேர்ந்தவங்க, அதாவது குள்ள மனிதர்கள். இவங்க எல்லாருமே 3 அடிக்கு மேல வளரவே மாட்டாங்க. சோ இந்த பசங்க அந்த குட்டி குழந்தைய பார்த்த உடனேயுமே அப்பா அப்பா இங்க ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வேகமா ஒரு பையன் போயிட்டு அவனுடைய அப்பா கிட்ட சொல்றான். அவரும் டுவார்ஃப்ன்றதுனால சின்னதா தான் இருக்காரு, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட நிலத்துல. சோ இவரோட பேரு தான் வில்லோ. சோ ஃபர்ஸ்ட் அந்த பையன் சொல்லும் பொழுது அவர் அவ்வளவா கண்டுக்கிற மாதிரி இல்ல. அட தகப்பா, நான் உண்மையா தான் சொல்றேன், வா என் கூட அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம வில்லோவும் போக ஆரம்பிக்கிறாரு. போய் பார்த்தா உண்மையிலேயே அங்க ஒரு குழந்தை தான் இருக்கு. வில்லோ அந்த குழந்தைய நல்லா பார்க்கும் பொழுது, டேய் இந்த குழந்தை நம்மள மாதிரி நார்மலான குழந்தை கிடையாது, இவங்கெல்லாம் ஜாயிண்ட், ரொம்ப பெருசா வளருவாங்க. இருங்க அப்பா அப்படியே அந்த குழந்தைய ஆத்துல தள்ளி விட்டு வந்துடுறேன், அது வேற எங்கேயாவது போட்டோம். ஐயோ அப்பா பாவம்பா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுடைய லேண்டுக்கு யாரோ ஒருத்தர் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி சரி பசங்களா இந்த குழந்தைய பாத்துக்கிட்டே இருங்க, அப்பா போயிட்டு வந்துடுறேன்ட்டு வில்லோ நேரா வேகமா ஓடி போறாரு. பார்த்தா அங்க
டுவார்ஃப் இனத்திலேயே ஒரு மாமிச மலை ஆளு ஒருத்தர், அவர் அப்படியே நெக்கலா வராரு. ஊருக்கே கடன் கொடுக்குற மிட்டா மிராஸ் இவரு. அவரு வில்லோ கிட்ட வந்து, என்னப்பா வில்லோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? டேய், எனக்கு சேர வேண்டிய துட்டு எங்கடா? இப்பதானே விவசாயம் பண்றேன், அறுவடை பண்ணிட்டு வித்துட்டு அதுக்கப்புறமா காசை கொடுக்குறேன் இப்படின்னு வில்லோ பேசிக்கிட்டு இருக்கும்போது, வில்லோவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து, பசங்க ஆத்துக்கிட்ட இருக்காங்க தனியா அப்படின்னு அவங்க போறாங்க. எங்க நம்ம வில்லோவும் அந்த மாமிச மலை கிட்ட காசை நான் சீக்கிரமாவே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த மாமிச மலை ஓவரா நெக்கலா பேசிட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வில்லோ வேகமா ஓடுறாரு ஆத்துக்கிட்ட. போய் பார்த்தா வில்லோவோட ஒய்ஃப் அந்த குழந்தைய தூக்கி கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியுதா? இது நம்ம இனத்தை சேர்ந்த குழந்தை கிடையாது, இது வேற இனம். எந்த இனமா இருந்தாலும் குழந்தை தானங்க அப்படின்னு சொல்லி வில்லோவோட ஒய்ஃப் பசங்கெல்லாம் அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க குழந்தைய குளிப்பாட்டுறாங்க, என்னமோ அவங்க குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாங்க. வில்லோ புலம்பிக்கிட்டே வராரு, நான் பேசுறத யாரும் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு. வில்லோட ஒய்ஃபும், ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு பால் வேணும். அதனால வில்லோவோட ஒய்ஃப், இந்த குழந்தைய கொஞ்சம் புடிங்க, நான் பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வில்லோ கிட்ட கொடுக்க அவர் வாங்க மாட்டாரு. இருந்தாலும் வெறுப்பா அப்படியே வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது வில்லோ கிட்ட வந்த உடனேமே அழுதுகிட்டு இருந்த குழந்தை வில்லோவை பார்த்து சிரிக்குது. உடனே வில்லோவுடைய பையனும், அப்பா அந்த குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல வில்லோவோட மனசும் மாறுது. அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. இந்த டுவார்ஃபுகளுடைய டவுன்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க திறமையை காட்டுறாங்க. கயிறு பிடிச்சி இழுக்கிற போட்டி, வாய்க்குள்ள நெருப்ப விடுறதுன்னு என்னென்னமோ பண்றாங்க. நம்ம வில்லோ இருக்காருல, அவரும் அவரோட திறமையை காட்டுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா வில்லோவுக்கு மேஜிக் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் வில்லோ வந்து எல்லாரும் முன்னாடியும் அவரோட கைக்குள்ள ஒரு மரக்கட்டையை சொருகிக்கிறாரு. அது வழியா ஒரு நெருப்பு கம்பிய உள்ள விட அது அந்த பக்கம் வருது. அப்புறம் எடுத்து பார்த்தா வில்லோ கையில ஒரு சின்ன காயம் கூட இல்ல. எல்லாருமே இந்த மேஜிக்கு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அடுத்தது வில்லோ வந்து, ரெண்டாவது மேஜிக் இதுதான் சும்மா வேற லெவல், என் கையில இருக்கிற இந்த பன்னிக்குட்டி இருக்குல்ல, அதை மொத்தமா நான் மறைய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டி மேல ஒரு துணியை போத்தி அப்படியே மேல தூக்கி டக்குன்னு துணியை இழுக்கிறாரு. பார்த்தா அந்த பன்னிக்குட்டி மறைஞ்சு போயிடுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, எப்படியா அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பன்னிக்குட்டி எங்க அப்படின்னு ஆளுங்க கத்தும் பொழுது அந்த பன்னிக்குட்டி டேபிளுக்கு அடியில இருந்து ஓடி வருது. ஐயோ ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு நம்ம வில்லோவும் அந்த பன்னிக்குட்டியை திரத்திட்டு ஓட எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த மாமிச மலை இருக்காருல, அவரும் சிரிக்கிறாரு, இவெல்லாம் ஒரு தண்டம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. நம்ம வில்லோவும் செம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த டுவார்ஃபுகளுக்கெல்லாம் தலைவரா ஒருத்தர் இருக்காரு. அதோட அவரு தான் இந்த இனத்திலேயே ரொம்ப வயசானவரும் கூட. இவருக்கு அடுத்தபடியா இல்ல இவரு கூட ஒரு அப்ரெண்டிஸா இருக்கிறதுக்காக ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு ஒரு 4-5 பேர் வராங்க. நம்ம வில்லோவும் வராரு. அந்த தலைவரும் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ற விரல் எந்த விரல் அப்படின்னு சொல்லி கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரல் தொடுறாங்க. நம்ம வில்லோவும் மோதிர விரலை தொடுறாரு. ஆனா தலைவர் வந்துட்டு, இது எதுவுமே கிடையாது, எல்லாருமே தப்பா சொல்லிட்டீங்க, இந்த வருஷம் அப்ரெண்டிஸ் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வில்லவும் சோகமாயிடுறாரு. அப்பதான் திடீர்னு ஊருக்குள்ள அந்த மோசமான ராணி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த நாய்கள்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அதுங்க மோப்பம் பிடிச்சி அந்த குழந்தை இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சி இங்க வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண, நல்ல வேலையா டுவார்ஃபுங்க கிட்டையும் போர் வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்க அந்த நாயை கொன்னுறாங்க. அதோட அந்த நாய் வந்து ஃபுல்லா அட்டாக் பண்ணதெல்லாம் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட பொருளை தான். அப்ப அந்த நாய்கள் குழந்தைய தான் தேடி வந்திருக்கு, ஏதாவது மனித குழந்தை இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம வில்லோவும், ஐயோ அந்த குழந்தைய தேடி தான் வந்திருக்கா, நம்ம ஒய்ஃப் கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் பாக்குறாரு. நல்ல வேலையா வில்லோட ஒய்ஃபுக்கும் எதுவும் ஆகல, அந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகல. இப்படியே இவங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை தான். அதனால உண்மையை சொல்லலாம் அப்படின்னு தலைவர்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய காட்டுறாங்க. உடனே அந்த மாமிச மலை இருக்காரு, எனக்கு தெரியும் இந்த வில்லோ தான் எல்லாத்துக்கும் காரணம், பாருங்க இவனால நம்ம டவுன்ல அந்த நாய்கள் வந்து நம்மள அட்டாக் பண்ணிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா ஏத்தி விடுறாரு எல்லாரையும். தலைவரும் என்ன சொல்றாருன்னா, அந்த நாய்கள்லாம் வந்து இந்த குழந்தைய தேடி தான் வந்திருக்கு அப்படின்னா அதுகிட்டயே கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்ல, வில்லோவும் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி இந்த நாய்கள் தேடி வரல, இந்த குழந்தைய கொல்லணும்னு தேடி வந்திருக்குங்க, அதுக்கு நம்ம விடவே கூடாதுன்னு வில்லோ சொல்ல, வில்லோவுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிற தலைவரும், அதுக்காக நம்ம இந்த குழந்தைய இங்கேயே வச்சிருக்க முடியாது, இந்த குழந்தை அதோடைய இனத்துல போய் சேர்ந்துதான் ஆகணும், ரிவர் வழியா தானே இந்த குழந்தை வந்ததுன்னு சொன்ன, இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்ப போங்க, போற வழியில மனிதர்கள் யாரையாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துருங்க, இந்த வேலைய வில்லோ நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே வில்லோவும்
ஓகேன்னு சொல்றாரு. உடனே வில்லோவுக்கு பாதுகாப்பா வில்லோவுடைய ஃப்ரெண்டான அந்த படை தளபதி அவரும் வராரு. சோ இப்படின்னு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு 2 பேர் வில்லோ கூட வராங்க. உடனே தலைவர் வந்து நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு லீடரா ஒருத்தர் வரப்போறாரு, யார் தெரியுமா, தோ இந்த மாமிசமலை தான் அப்படின்னு சொல்ல மாமிசமலைக்கு ஷாக் ஆகுது. என்னது நானா அப்படின்னு வாய பொளக்குறாரு. சோ எல்லாரும் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. தலைவரும் நம்ம வில்லோ கிட்ட வந்து நீ தப்பான விரல சூஸ் பண்ண, சரியான விரல் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல வில்லோவும் யோசிச்சு அது உங்களுடைய விரல் கிடையாது என்னோட விரல் அப்படின்னு சொல்ல ரொம்பவே சரியா சொன்ன. முதல்ல நம்ம நம்பினாதான் அடுத்தவங்க நம்மள நம்புவாங்க. ஒரு சிறந்த மந்திரவாதியா மாறணும்னா உன் இதயம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் வில்லோ அப்படின்னு சொல்லி சில காய்களை கொடுக்கறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்ல தலைவர் உடனே ஆபத்து நேரத்துல இது உனக்கு யூஸ் ஆகும், இதை தூக்கி போட்டனா யார் மேல படுதோ அவங்க கல்லா மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. வில்லோவும் வாங்கிக்கிட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய பசங்களை பார்க்க வராரு. பசங்க உடனே அப்பா நம்ம கிராமத்தை தாண்டி வெளியே பெரிய பெரிய மிருகங்கள் மோசமான பேய்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்களேப்பா, இப்ப நீங்க போனீங்கன்னா அதுங்க உங்களை பிடிச்சிராதா அப்படின்னு பாவமா கேட்க பசங்களா வெளியே மோசமானது மட்டும் கிடையாது, நல்ல ஏஞ்சல்ஸும் இருக்காங்க, அந்த ஏஞ்சல்கள் நமக்கு வழியை காட்டுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்பா கண்டிப்பா திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃபு கிட்டையும் நம்ம வில்லோ நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது அவங்க அவங்களோட முடிய கொடுக்கறாங்க. இந்த டுவார்ஃப் இனத்தோட நம்பிக்கையில வந்துட்டு மனைவி வந்துட்டு அவங்க முடிய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அது ஒரு குட் லக்க தரும். போற காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வில்லோ அதையும் வாங்கிக்கிட்டு கூட ஆட்களை கூட்டிட்டு அந்த மாமிசமலையும் கூட்டு போறாரு. அவர் வெறுப்புல வராரு. எல்லாருமே அவங்க பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய பத்திரமா அதோடைய இனத்தை சேர்ந்த ஆட்கள் கிட்ட ஒப்படைக்கணும். இந்த நேரத்துல ராணியோடைய கோட்டையில வந்துட்டு அவங்களுடைய பொண்ணான பிரின்சஸ் இருக்காங்க. அந்த குழந்தைய உன்னால கண்டுபிடிக்க முடியல இன்னும், இல்லம்மா அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னால மட்டும் தேடி கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு இந்த தளபதி ஹெல்ப் பண்ணுவாரு, அவரையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னால முடியாது அப்படின்னு ராணி சொல்லிட்டாங்கல்ல, அதனால இளவரசிக்கு ஒரு மாதிரி ஆகுது. கடுப்புல அந்த தளபதி கூட சேர்ந்து அந்த குழந்தைய தேடுறதுக்கான வேலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ராணி கூடவே இந்த ராஜா குரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் வந்து எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவாராம். அவரு தான் இந்த குழந்தைய பத்திலாம் சொன்னது. அதோட இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த விஷயத்துல உங்களோட பொண்ணே உங்களுக்கு எதிரா திரும்ப போறா, அந்த குழந்தைய வளர்க்க போறதே உங்க பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ராணி கண்டுக்கிற மாதிரி இல்ல, நான் தான் அந்த குழந்தைய கொல்ல போறேனே, என் பொண்ணு ஏன் என்னை ஏமாத்த போறா அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாங்க. எங்க நம்ம வில்லோவும் அவருடைய ஆட்களும் வந்து குழந்தைய கூட்டிட்டு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அது அந்த ராணியோடைய ஆட்கள் தான். அவங்க எல்லோருமே இந்த குழந்தைய தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. கெட்டவங்க கையில இந்த குழந்தை போக கூடாது, வேற ஏதாவது ஒரு மனுஷங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒளிஞ்சு இருந்து அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து வந்து ஒரு வழியா காடுகளை தாண்டி மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி கிட்ட வந்துட்டாங்க. பார்த்தா ஒரு 2 கூண்டு இருக்கு. அந்த கூண்டு கிட்ட இவங்க போயிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லோ வந்து அந்த கூண்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு பக்கத்துல போனா டக்குன்னு அந்த கூண்டுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் ஒருத்தர் அவரு அப்படியே வில்லோவை பிடிச்சிடுறாரு. இந்த பர்சனோட பேரு வந்து மேட் மேர்டிகன். இவரு வந்துட்டு அப்படியே கொடூரமா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கத்த வில்லோவும் உனக்கு தண்ணி தானே வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே ஆளு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாரு. இப்பதான் அந்த மாமிச மலையும் ஆஹா அற்புதமான வாய்ப்பு நமக்கு, இந்த ஆளை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவனா தான் இருக்கான், குழந்தைய இவங்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல வில்லோ வந்து முடியாதுன்னு சொல்றாரு. நல்லா பாத்தீங்களா, இவனையே புடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, அவனாலேயே காப்பாத்த முடியல, எப்படி இந்த குழந்தைய அவன் காப்பாத்துவான்னு நம்புறீங்க? அதெல்லாம் தெரியாது. நம்ம ஊர் தலைவர் என்ன சொன்னாரு, ஒரு மனுஷன் கிட்ட கொடுக்க சொன்னாரு குழந்தைய, மனுஷன் இங்க இருக்கான் அழகா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல அங்க மேட் மேர்டிகனும் இது குழந்தையா, ஓ நான் குழந்தைய பாத்துக்கிறேன் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாமிசமலையும் பாத்தியா அந்த ஆளு பாத்துப்பான் அவங்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா வில்லோ முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு மேல வில்லோ உன் இஷ்டம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மாமிசமலை ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நல்ல வேளையா வில்லோ கூட ஒருத்தர் மட்டும் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு மேல இவங்க நடக்க முடியாது ஏன்னா இருட்டிடும். அதனால நைட் வந்து அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பெல்லாம் மூட்டி இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுறாங்க. அங்க மேட் மேர்டிகன் இருக்காருல்ல, நான் கொஞ்சோண்டு தண்ணி தான் கேட்டேன் கொடுக்க முடியல உங்களால, நல்லா சாப்பிடுறீங்கடா வாசனை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவரு பேசுறதெல்லாம் கண்டுக்காம நம்ம வில்லோவும் அவரோட ஃப்ரெண்டும் அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஒரு பெரிய படையே வந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து ராணியோடைய படை வீரர்கள் கிடையாது, ராணிக்கு எதிராக இருக்கிற ஒரு ராஜ்யம். அந்த படை வீரர்கள் எல்லோருமே ராணியை
எதிர்த்து தான் போர் பண்ண போறாங்களே. சோ குதிரையில நிறைய பேர் வராங்க. நம்ம வில்லவும் அவரோட ஃப்ரெண்டும் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க வரவங்க எல்லார்கிட்டயுமே, இங்க பாருங்க எங்க கிட்ட ஒரு மனுஷ குழந்தை இருக்கு, உங்களை மாதிரியே அது பெருசா வளரும், இந்த குழந்தைய வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஆனா யாருமே கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நாங்க எல்லாரும் போருக்கு போறோம், குழந்தைய வளர்க்கறதுலாம் எங்களால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உடனே கூண்டுக்குள்ள இருக்கிற மேட் மேட்டிகன் வந்துட்டு ஆமா ஆமா இல்லனா மட்டும் குழந்தைய நல்லா வளர்த்துருவாரு இப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த போர் வீரரும் மேட் மேட்டிகனை பார்த்து, ஓ மேடு நீ இங்க மாட்டிக்கிட்டு இருக்கியா, நாங்க போருக்கு போறோம், நீ இருந்திருந்தா நீயும் வந்திருப்பல, உண்மையிலேயே நீ நல்ல செமையான வீரனாச்சே, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டியே யாருகிட்டயும், அதனாலதான் உன்னை புடிச்சு கூண்டுக்குள்ள போட்டாங்க, கூண்டுக்குள்ளேயே இருந்து சாவு, நாங்க போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்பி வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பதான் வில்லவுக்கு தெரிய வருது, மேட் மேட்டிகனை பார்த்து, நீ ஒரு போர் வீரனா? அட ஆமாப்பா, போர் வீரர்கள்னா என்ன, மேல என்ன ஆர்டர் சொல்றாங்களோ அதை மட்டும் தான் பண்ணணுமா, நமக்கும் மனசாட்சி இருக்கு, என் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை பண்ணுவேன், அதனால என்ன புடிச்சு உள்ள போட்டாங்க. சோ வில்லவும் வந்து இந்த கூண்டுல இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணா இந்த குழந்தைய பாத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுதானே நான் நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன ரிலீஸ் மட்டும் பண்ணி விடுங்க, குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனேயுமே ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான், மேட் மேட்டிகனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றாரு. எங்க அந்த குழந்தை, எங்க அந்த குழந்தைன்னு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு, இனிமே நீங்க கவலைப்படவே தேவையில்லை, இந்த குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சரியா, நீங்க பத்திரமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேட் மேட்டிகன் அங்க இருந்து போறாரு. இங்க நம்ம வில்லோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவ்வளவு நிம்மதி. காட்டு வழியா அவங்க கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்களே, எப்படியோ ஒரு வழியா குழந்தைய காப்பாத்திட்டோம்டா அப்படின்னு சொல்லி வாய மூடல, வானத்தை பார்த்தா ஒரு பெரிய பறவை ஒண்ணு மேட் மேட்டிகன் கிட்ட இருந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அது போகுது. அதுவும் அந்த பறவைய கண்ட்ரோல் பண்றது யாருன்னா அந்த பறவை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் குட்டி மனிதர்கள் தான், இவங்கள லில்லிபுட்னு சொல்லுவாங்க. அந்த மேட் மேட்டிகன் கிட்ட தானே கொடுத்தோம், போற வழியில எங்கேயோ வெஸ்ட் போயிட்டான் போல, இவங்க தூக்கிட்டு போறாங்க, சீக்கிரம் அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு வேகமா இவங்க பறவைய ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா இவங்க லில்லிபுட் ஆளுங்களுடைய இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. குட்டி குட்டியா நிறைய மனிதர்கள் குட்டி குட்டி அம்புகளை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பெருசா டேமேஜ் ஆகலனாலும் சுள்ளு சுள்ளுன்னு அங்க குத்துது போல, ஐயோ ஓடுறா ஓடுறான்னு வேகமா ஓடி போய் ஒரு டிராப்ல மாட்டி உள்ள விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம வில்லோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அவங்கள ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. மேல அப்படியே பிரகாசமான லைட்டோட ஒரு ஏஞ்சல் ஒண்ணு உருவாகுது. இந்த லில்லிபுட் மாதிரியான குட்டி மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய கடவுள் தான் அவங்களே. அவங்களுடைய சக்தி மூலியமா இந்த குட்டி மனுஷங்களும் அழகான ஃபேரியா மாறுவாங்க. இந்த ஃபேரியும் வெல்கம் டு மை கிங்டம் வில்லோ அப்படின்னு வில்லோவோட பேரை சொல்லுது. வில்லோவுக்கு எதுவும் புரியல, உங்களுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஏன்னா எல்லோரா தான் எனக்கு சொன்னா அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. எல்லோராவா, அது யாரு, நீ காப்பாத்தனையே அந்த குட்டி குழந்தை, அந்த குழந்தையோட பேரு தான் எல்லோரா. வில்லோவுக்கு புரியல, ஆனா இது சாதாரண குழந்தை தானே, சாதாரண குழந்தை கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷலான குழந்தை. எல்லோரா இந்த உலகத்தையே அழகாக்க பிறந்திருக்கா, அவளோட உயிரை காப்பாத்த போறது நீதான், உன்னை சூஸ் பண்ணது எல்லோரா தான் அப்படின்னு அந்த ஏஞ்சல் வந்துட்டு அந்த எல்லோரான்ற குழந்தைய நம்ம வில்லோ கிட்ட கொடுக்குது. வில்லோவும் சோகமா, நான் ஒன்னும் ஒரு போர் வீரன் கிடையாது, நான் டுவார்ஃப் இனத்தை சேர்ந்தவன், என்னால எப்படி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்னு சொல்ல, அந்த ஏஞ்சலும் எல்லோரா உன்னை தான் சூஸ் பண்ணிருக்கா, ஏன்னா அவ உன்னை நம்புறா. அதோட வில்லோ, உன்னால முடியாது அப்படின்னு ஒரு விஷயமும் இந்த உலகத்துல கிடையாது, சோ எல்லோராவை காப்பாத்துறது உன்னோட வேலை, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னோட மந்திர கோலை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர கோலை கொடுக்கறாங்க. இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போ, அங்க மந்திரவாதி பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, உனக்கு வழியை காட்டுறதுக்காகவே என்னுடைய ஆளுங்க 2 பேரும் உன் கூட வருவாங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. சோ நம்ம வில்லோவுக்கு வந்து தெளிவா புரியுது, இந்த எல்லோரான்ற குழந்தைய வந்து பத்திரமா பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது, நம்மளுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட, நீ வந்து நம்ம கிராமத்துக்கு போ, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு, இந்த குழந்தைய பத்திரமா சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, வில்லோவோட ஃப்ரெண்டும் வில்லோவை கட்டி பிடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம வில்லோ இந்த லில்லிபுட் ஆளுங்கள்ல ரொம்ப சின்னதா ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க வில்லோவுக்கு அந்த ஐலாண்டுக்கான வழியை காட்ட வில்லோ வந்துட்டு எல்லோராவை கூட்டிக்கிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த இடங்களுக்கு அப்புறம் நிறைய மனுஷங்க இருக்கிற இடம் தான் வருமே, அப்படிதான் ஒரு பார் மாதிரியான ஒரு இடம் வருது. நம்ம வில்லோ வந்துட்டு உள்ள ஏதாவது குழந்தை சாப்பிடறதுக்கு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இவர் உள்ள போறாரு, எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க, நம்ம வில்லோவை வந்து ஒரு மனுஷனா யாரும் மதிக்கவே இல்லை, அவர் மேல கண்டதெல்லாம் போட்டு எட்டி உதச்சி தள்ளி விடுறாங்க. அதனால நம்ம வில்லோ வந்து குழந்தைய எடுத்துக்கிட்டு
அந்த லில்லிபுட்டுங்க கூடவே ஓரமா ஒரு இடத்துக்கு வராரு. பார்த்தா அங்க ஒரு லேடி இருக்காங்க. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அது லேடியே கிடையாது, அது ஒரு ஆளு. அதுவும் நம்ம மேட் மேட்டிகன் தான் அவரு. வில்லோ கோவப்படுறாரு. டேய், குழந்தைய பார்த்துக்கணும் உங்ககிட்ட கொடுத்தா குழந்தைய தொலைச்சிட்டல நீ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு வில்லோ சொல்ல, வில்லோ பாக்கெட்டுக்குள்ள இருந்து அந்த லில்லிபுட்டு ஆளுங்க எழுந்துக்கிறாங்க. இத பாக்குற மேட் மேட்டிகன், டேய் நீயே தம்மா துண்டு, உன்னை விட தம்மா துண்டு பாக்கெட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு, யாரா நீங்களாம்? இங்க பாரு, இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இது என்னோட காதலி, இப்ப அவன் புருஷன் என்ன தேடி வந்துகிட்டு இருக்கான், பொம்பளை மாதிரி நான் சீன் போடணும் அப்படின்னு டக்குன்னு அப்படியே பொம்பளை மாதிரி சீன் போட்டுக்கிட்டு அந்த லவ்வருடைய புருஷனை வந்துட்டு இவர் ஏமாத்த ட்ரை பண்றாராமா. நம்பணும்ன்றதுக்காக குழந்தைய வேற தூக்கி கையில வச்சுக்கிறாரு நம்ம மேட் மேட்டிகன். சோ அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் பொழுதே ராணியோடைய படை வீரர்கள் அந்த பாருக்குள்ள வந்துடுறாங்க. இளவரசியும் இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் செக் பண்றாங்க. லேடி வேஷத்துல வந்த நம்ம மேட் மேட்டிகன் கையில இருக்கிற குழந்தையையும் இளவரசி, ஏய் நில்லு, குழந்தைய காட்டு, நாங்க செக் பண்ணணும்னு சொல்ல, உடனே நம்ம வில்லோ வந்து எதுக்கு குழந்தைய செக் பண்ணணும், அட நீ யாரா கொசுருன்னு புடிச்சு அடிச்சு தள்ளி விட்டுறாங்க நம்ம வில்லோவை. சோ இளவரசியும் குழந்தைய செக் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது பொம்பளை கிடையாது, நம்ம மேட் மேட்டிகன்னு. அவரு அங்க இருந்து குழந்தையோட சீனா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. படை வீரர்கள் எல்லாம் ஏமாத்தி வெளியே இருக்கிற ஒரு வண்டி கிட்ட போயிடுறாரு. நம்ம வில்லோவும் வேகமா போய் வண்டிக்குள்ள குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய பத்திரமா பிடிச்சிக்க மேட் மேட்டிகன் வண்டியை ஓட்ட பின்னாடி படை வீரர்கள் எல்லாம் வராங்க. வேகமா குதிரையில வந்து இவரோட வண்டியில எகிரி குதிச்சு மேட் மேட்டிகனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்பாலு அடிச்சு புடிச்சு வரவனங்களெல்லாம் தூக்கி சொருவி விட்டு நடுவுல வண்டியை நிப்பாட்டி இவங்க ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு வண்டியை நேரா ஓட்டிடுறாங்களா. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி மத்தவங்க எல்லாம் போக அவ்வளவுதான், காட்டுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆகி போறாங்க. ஆளை விட்றா சாமின்னு மேட் மேட்டிகன் சொல்ல, வில்லோவும் எனக்கு ஒன்னும் உன்னோட ஹெல்ப் தேவையில்ல போடா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த எல்லோரான்ற குழந்தை அழ ஆரம்பிக்குது. சோ வில்லோ புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா மேட் மேட்டிகனோட ஹெல்ப் வேணும், அதனாலதான் எல்லோரா அழுவுறா அப்படின்னு. அதனால வேகமா மேட் மேட்டிகன் பின்னாடியே போயிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஹெல்ப் வேணான்னு சொன்னேன், ஆனா வந்து எனக்கு ஹெல்ப் வேணும், என்னையா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க நீனு, நான் சொல்றதை கேளு, இந்த குழந்தைய நம்ம காப்பாத்தியே ஆகணும், இந்த குழந்தைனால இந்த உலகமே டோட்டலா மாற போகுது, நாங்க வந்து ஒரு ஐலாண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், எங்க கூடவே நீயும் வா, எங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, மேட் மேட்டிகனுக்கு வந்துட்டு இது பிடிக்கவே இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, அந்த குழந்தையோடைய முகத்தை பார்த்த உடனேயுமே அவரோட மனசே மாறுது. சரி ஓகே உங்க கூடவே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவரு ஒத்துக்கிறாரு. நம்ம வில்லோ மேட் மேட்டிகன் வந்துட்டு குழந்தைய கூட்டிட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் வாக் பண்ணி வந்து நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நெருப்ப மூட்டி அங்கேயே தூங்கலான்னு இருக்காங்க. அப்ப நம்ம வில்லோ வந்துட்டு, இந்த நாட்டோட இளவரசி என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன இளவரசிக்கு என்ன குறைச்சல, நீ என்னமோ பெரிய மந்திரவாதின்னு சொன்ன, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. ஏன்னா மேட் மேட்டிகனுக்கு வந்துட்டு நம்ம இளவரசி மேல ஒரு கண்ணு போல. வில்லோ உடனே என்ன பண்றாருன்னா, அந்த ஏஞ்சல் கொடுத்த அந்த மந்திர கோலை எடுத்து, நான் எவ்வளவு பெரிய மந்திரவாதின்னு உனக்கு காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை போடுறாரு. பார்த்தா வில்லோ அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போறாரு. இத பாக்குற மேட் மேட்டிகனும், வில்லோ நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா வில்லோ கீழ இருந்து மறைஞ்சு போய் மரத்து மேல வராரு. பாத்தியா என் மேஜிக் எப்படி இருக்குன்ட்டு. மேட் மேட்டிகனும், ஓ சூப்பரா இருக்கு, சரி நான் தூங்குறேன் வில்லோ. எது தூங்குறியா, என்ன கீழே யார் இறக்கி விடுவா, காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு மேட் மேட்டிகன் தூங்கிடுறாரு. இங்க வில்லோவுக்கு எப்படி திரும்ப கீழே இறங்குறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மந்திரங்களை வந்து அவ்வளவா அவருக்கு யூஸ் பண்ண தெரியல. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. தொடர்ந்து இவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஐலாண்ட கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த லில்லிபுட் ஆளுங்கெல்லாம் வந்து வா ஐலாண்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல தான் மந்திரவாதி பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ வில்லோவும் அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு அங்க இருக்கிற பொருளை வச்சு ஒரு போட் மாதிரி செய்யறாரு. எங்க நம்ம மேட் மேட்டிகனும், அவ்வளவுதான் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க, கூட்டிட்டு வந்துட்டேன், மெதுவா அந்த எல்லோரா பாப்பா கிட்ட போயிட்டு நான் போயிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு கிளம்பி போறாரு. சோ வில்லோவும் வந்து மேட் மேட்டிகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு போட்டை ரெடி பண்ணி பாப்பா அப்புறம் அந்த லில்லிபுட் ஆளுங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு அப்படியே மெதுவா துடுப்பு போட்டு அந்த ஐலாண்டுக்கு வராங்க. போய் பார்த்தா அந்த ஐலாண்டு சின்ன பின்னமா இருக்கு, எலும்பு கூட இருக்கு. மந்திரவாதி பாட்டி, மந்திரவாதி பாட்டி நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கத்தனாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சரின்னு வில்லோ அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அப்ப ஒரு மூஞ்சூறு எலி மாதிரி இருக்கு. அது வில்லோ கிட்ட பேசுது, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. சோ வில்லோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. எல்லோராவை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த எலி மாதிரி ஒண்ணு எல்லோராவெல்லாம் பாக்குது. இந்த குழந்தையினால கண்டிப்பா அந்த மோசமான ராணிக்கு அழிவு நிச்சயம் தான் அப்படின்னும் பொழுது நம்ம வில்லோவும், நாங்க வந்து மந்திரவாதி பாட்டி ஒருத்தவங்களை தேடி வந்தோம். அட டேய், அந்த மந்திரவாதி பாட்டியே நான் தான்டா, அந்த ராணி என்ன இந்த மாதிரி மாத்தி விட்டா, உனக்கு மந்திரம் தெரியும் தானே, என்ன திரும்ப நார்மலாக்கு, நான் மத்தத்தை பாத்துக்கிறேன். நம்ம வில்லோவும் அந்த ஏஞ்சல் கொடுத்த அந்த மந்திர கோலை எடுக்கிறாரு. ஆக்சுவலா என்னன்னா, நான் மந்திரவாதிலாம் கிடையாது,
இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது, எனது மந்திரமே தெரியாது, ஆனா ஒன்ன அந்த ஏஞ்சல் அனுப்பி வச்சிருக்காளா, என்ன பாடுபட போறனோ அப்படின்னு இவங்க திங்க் பண்ணும் பொழுது குதிரையில ராணியோடைய ஆட்கள்லாம் வராங்க. அவங்க மேட் மேட்டிகனை பிடிச்சி வச்சிருக்காங்க. சோ அவரு மூலியமா இவங்க இருக்கிற லொகேஷன் தெரிய வந்து அவ்வளவுதான், எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அந்த மந்திரவாதி பாட்டி எலியா இருக்காங்கல்ல, அவங்கள கூட விட்டு வைக்கலையே, ஒரு குண்டு மாதிரி செஞ்சு பிடிச்சி வச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல தப்பிச்சது வந்துட்டு அந்த 2 லில்லிபுட் ஆளுங்க மட்டும்தான். நம்ம ஆளுங்களை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. சோ கையில விலங்கெல்லாம் மாட்டி நம்ம வில்லோவையும் மேட் மேட்டிகனையும் இழுத்துட்டு போறாங்க. அப்ப வில்லோ வந்துட்டு இளவரசி கிட்ட, இளவரசி அந்த குழந்தை எல்லோரா அவளுக்கு பசிக்கும், நான் அவ கூட இருந்து பாத்துக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்கா நடந்து வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம மேட் மேட்டிகன் வந்துட்டு இளவரசியை உத்து பாக்குறாரு. நீ என்னடா என்ன அப்படி பாக்குற, அது ஒன்றும் இல்லை, உங்க காலை தான் பார்த்தேன், அப்படியே உடைச்சி போடலான்னு தோணுது. ஓ அப்படியா, எங்க கிட்ட நிறைய அடிமைகள் இருக்காங்க, அதுல நான் ரொம்ப மோசமா நடத்த போறது ஒன்னதான், காத்துக்கிட்டு உனக்கு நரகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி அங்க இருந்து போக, எங்க நம்ம மேட் மேட்டிகனுக்கு வந்துட்டு அழகா இருக்கா ஆனா ரொம்ப கொடூரமா இருக்கா, எனக்கு இந்த இளவரசியை பிடிக்கவே இல்லைன்னு வெறுப்பாகிறாரு. சோ தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வில்லோவால வேகமா போக முடியல. சோ அதனால மேட் மேட்டிகன் வந்துட்டு வில்லோவை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூண்டுக்குள்ள எலியா இருக்கிற மந்திரவாதி பாட்டியும், இங்க பாரு வில்லோ, உங்ககிட்ட மந்திர கோல் இருக்கு, அதை பயன்படுத்து, என்ன மட்டும் திரும்ப நார்மல் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கியேன், இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் சமாளிச்சுப்பேன், புரியுதா உனக்கு. உடனே வில்லோவும் அந்த ஏஞ்சலுடைய மந்திர கோலை எடுத்து மந்திரம் போட்டு அந்த எலிய வந்து நம்ம மந்திரவாதி பாட்டியா மாத்தலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா வேற மாதிரி என்னமோ மாறி இருக்கு. என்னடான்னு பார்த்தா எலியா இருந்த பாட்டி இப்போ ஒரு காக்காவா மாறி இருக்காங்க. அடடே, உனக்கு மந்திரம் ஒழுங்கா போட வரலையாடா, நான் என்ன செய்யறது, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அட்லீஸ்ட் காக்காவா இருந்தா பறக்கவாவது செய்யலாம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க லில்லிபுட் ஆளுங்க வந்துடுறாங்க. மேட் மேட்டிகனையும் வில்லோவையும் அடிச்சு வச்சிருக்கிற அந்த கூண்டோடைய பூட்டை வந்துட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே மேட்டிகன் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ஈட்டியை வாங்கி இவரு திறக்க ட்ரை பண்றாரா. கடுப்பான ஒரு லில்லிபுட், மௌன தூரமா போடா, இது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற பையால அடிக்க ட்ரை பண்ணும் பொழுது அதுல இருந்து கோல்டு கலர்ல ஏதோ ஒரு பவுடரு அப்படியே நம்ம மேட்டிகனுடைய முகத்தை ஃபுல்லா படுது. சோ அதுக்கப்புறமா பூட்டை திறந்து விட்டுறாங்க. நம்ம வில்லோவும் மேட்டிகனும் எஸ்கேப் ஆகுறாங்க. குழந்தைய எடுக்கணும், கண்டிப்பா இளவரசி இருக்கிற அந்த ரூம்ல தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேட்டிகன் மட்டும் உள்ள போறாரு. அவரு குழந்தைய தூக்குவாருன்னு பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கிற இளவரசியை பார்த்து மயங்கி போறாரு. ஏன்னா லில்லிபுட்டுக்காரங்க ஒரு பவுடர் மாதிரி போட்டாங்கல்ல, அது என்னன்னா லவ் பவுடர். நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்க மேல அதிகமான காதல் வரும். இவர் இளவரசியை வெறுத்தாரு, இப்ப அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இளவரசி கத்தி முனையில நம்ம மேட்டிகனை பிடிச்சிட்டு, நீ என்னடா பண்ற, எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தப்பிக்கிறத விடுங்க, இந்த மோசமான ராணிக்கு இவ்வளோ அழகான ஒரு இளவரசியா, அதோட இளவரசி நாங்க இந்த குழந்தைய காப்பாத்தியே ஆகணும், ஏன்னா நாங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அட இந்த குழந்தைய காப்பாத்துறத கூட விடுங்க, நீங்க தாங்க ரொம்ப ரொம்ப அழகு, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வில்லோ, டேய் குழந்தைய தூக்காம நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புரியல அவருக்கு. இளவரசி உங்களோட அழகு இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்ல, உங்களை மாதிரி ஒரு தேவதைய நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு வாயில வந்த நங்கோரத்தெல்லாம் போட இளவரசியும் அதுல மயங்கிடுறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல படை வீரர்கள்லாம் வந்ததுனால நம்ம மேட்டிகனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு குழந்தைய எடுத்துக்கிட்டு வில்லோ கூட அப்படியே ஆளு சறுக்கிக்கிட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. எல்லாரும் அப்படியே கடுப்புல இருக்காங்க. ஆனா இளவரசி மட்டும் மேட்டிகனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு பேசின பேச்சு இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. சோ இங்க நம்ம வில்லோ மேட்டிகன்லாம் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கும் இளவரசியும் அவங்க ஆட்களும் வராங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா நல்ல வேலையா மேட்டிகன் வந்துட்டு இளவரசியுடைய கழுத்திலேயே கத்திய வச்சு ஒழுங்கா வழிய விடுங்க, இல்லைன்னா உங்க இளவரசியை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி பயம்புறுத்தி இளவரசியோட குதிரையில அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. வில்லோவும் பின்னாடியே வராரு. எங்க நம்ம இளவரசி நினைச்சிருந்தா அழகா தப்பிச்சு போகலாம், அவங்களுக்கும் மேட்டிகனை பிடிச்சு போயிருக்கிறதுனால அப்படியே கம்முன்னு வந்துகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ நம்ம அம்மாவுக்காக தானே வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி மேட்டிகனை அச்சு போட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. அந்த மந்திரவாதி பாட்டி காக்காவா மாறிட்டாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கு, அங்கதான் நம்ம போகணும்னு. வேகமா எல்லாரும் போய் பார்த்தா அந்த கோட்டையில யாருமே இல்ல, இருக்கிற ஆட்களும் கல்லா மாறி போய் இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இது ஒரு கோட்டை, இதுல நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். கோட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு உள்ள போய் மேட்டிகன் பார்க்கும்போதுதான் ஒரு வேற லெவல் வார் சூட் இருக்கு, அதோட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. நம்ம ஆள் அதை போட்டுக்கிட்டு வரப்போற வீரர்களை எதிர்த்து சண்டை போட எல்லா டிராப்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க காக்காவா இருக்கிற மந்திரவாதி பாட்டி
காட்டி வில்லோ கிட்ட, வில்லோ இங்க பாரு, சரியான மந்திரத்தை யூஸ் பண்ணு, என்ன மட்டும் திரும்ப நார்மல் ஆக்கிடு, ப்ராப்ளமே ஓவர் அப்படின்னு சொல்ல, வில்லோவும் அந்த மந்திரக்கோலை யூஸ் பண்ணி அப்படியே நார்மல் ஆக்க ட்ரை பண்றாரு. ஆனா காக்காவா இருந்தவங்க இப்போ ஒரு ஆடா மாறிட்டாங்க. டேய் வில்லோ, என்னடா பண்ணி தொலைஞ்சிருக்க நீ? காக்காவா இருந்தாலும் பறந்து எஸ்கேப் ஆயிருப்பண்டா. இப்ப என்ன பாரு, சும்மா வெள்ளை கலர்ல கொழு கொழுன்னு ஆடா இருக்கேன், வரவனுங்க என்ன சூப்பு வச்சு குடிச்சிருவானுங்க, அட பாவி நீ வேறன்ட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அங்க இருந்து. ராணியுடைய படை வீரர்களும் வந்துடுறாங்க. அவங்கள உள்ள வரவிடாத மாதிரி மேட் மேட்டிகனும் இருக்கிற ட்ராப் எல்லாம் வச்சு சண்டை போடுறாரு. எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியல. இங்க வில்லோ சேஃபா இருப்பாருன்னு பார்த்தா அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான மிருகம் மாதிரி இருக்கிற ஒண்ணு வருது. இதோட பேரு ட்ரோலு. டோரா புஜில பாலத்துக்கு அடியில இருந்து ஒரு ட்ரோல் வரும்ல, நான் தான் வயசான ட்ரோல், இந்த பாலத்துக்கு கீழே வாழ்றவன் இப்படின்னு பாட்டு பாடுமே, அந்த ட்ரோல் வந்து இதுதான். சோ அது குழந்தைய பிடிக்க ட்ரை பண்ணுது. நம்ம ஆளுகிட்ட தான் மந்திர கோல் இருக்கே, அதை ட்ரோல் மேல யூஸ் பண்றாரு. பார்த்தா ட்ரோல் வந்து ஒரு முட்டை மாதிரி மாறிடுது. அதை எட்டி ஒதைக்க தண்ணிக்குள்ள விழுந்துருது. எங்க மேட் மேட்டிகனும் ஆட்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சுத்தமா எதுவும் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள முட்டை மாதிரி ஒண்ணு இருந்ததுல, அது ஒரு மான்ஸ்டரா மாறி வெளியே வந்து அப்படியே கொடூரமான முகத்தை காட்ட, அதுவும் 2 தலை இருக்கு. அதை பார்த்து படை வீரர்கள்லாம் பயப்படுறாங்க. எங்க மேட் மேட்டிகனும் அந்த பயம் இருக்கணும்டா என்ன பார்த்து அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த மிருகத்தை பார்த்து இவரு பயந்துடுறாரு. சோ எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த மிருகத்தை சமாளிக்கிறதுக்கு. சோ நல்ல வேளை அந்த மிருகம் இருந்ததுனால ராணியுடைய படை வீரர்கள்லாம் செதறாங்க, ஒருத்தரா காலி ஆகுறாங்க. எங்க நம்ம மேட் மேட்டிகன், வில்லோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மிருகம் இவங்களுக்கும் பிரச்சனை தான். சோ அதனால இந்த மிருகத்தை காலி பண்ணிடுறாங்க. அதோட இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மேட் மேட்டிகன் கிட்ட வந்து, நீ பண்ற விஷயம் நல்லதுன்னு எனக்கு புரியுது, எங்க அம்மா ரொம்ப மோசமானவங்க தான், நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வில்லோ மேட் மேட்டிகன் டீம்ல இளவரசி சேர்ந்துடுறாங்க. இந்த கேப்ல அந்த படை தளபதி இருக்கார்ல, அவரு குழந்தைய ஆட்டைய போட்டுக்கிட்டு வேகமா ராணி கிட்ட போயிடுறாரு. இங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா ஸ்டார்டிங்ல நம்ம மேட் மேட்டிகன் வந்து குண்டுல இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஆர்மி ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க இப்ப இங்க வராங்க, நாங்க ராணியை எதிர்த்து தான் போர் பண்ண போறோம், எங்க கூட வாங்க, எல்லாருமே சேர்ந்து போராடலாம்னு சொல்ல, எங்க வில்லோ ரொம்ப சோகமா இருக்காரு, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அப்பதான் மேட் மேட்டிகனும், சுத்தி பாத்தியா நம்ம கிட்டயும் ஒரு ஆர்மி இருக்கு, நேரா போறோம், சண்டை போடுறோம், எல்லோராவ காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல, இப்பதான் வில்லோவுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. சோ எல்லாருமே ராணியோடைய கோட்டைக்கு போறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டே நடக்க போகுது. சோ அந்த ராணியோடைய அரண்மனையை பார்த்தா அவ்வளோ பெரிய மதில் சுவர்லாம் இருக்கு, அதை தாண்டி போகிறதுலாம் கஷ்டம். கதவு திறக்கும் பொழுது அது வழியா மட்டும்தான் உள்ள போக முடியுமே. எங்க அந்த படை தளபதி ராணி கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு, அதோட ராணி உங்க பொண்ணு எதிரி ஆளுங்க கூட சேர்ந்துட்டான்னு சொல்ல, அந்த ராஜகுரு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சோ அதுக்குள்ள வேகமா சடங்கு பண்ணி இந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லி ராணி அதுக்கான வேலையில இறங்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கவனிக்கணும்ல. சோ அதனால இங்க பாருங்க பசங்களா, உங்க கூட விளையாடுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, ஏன்னா நீங்க ஒரு பன்னி கூட்டம் அப்படின்னு சொல்லி ராணி மந்திரத்தை போடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம மேட் மேட்டிகனு, இளவரசி, சுத்தி இருந்த படை வீரர்கள் எல்லோருமே பன்னிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேளையா வில்லோவும் ஆடா இருக்கிற மந்திரவாதி பாட்டியும் வேற ஒரு இடத்துல இருந்ததுனால அவங்க கிட்ட இது வேலை செய்யல. சோ மந்திரவாதி பாட்டியும், இங்க பாரு வில்லோ, மந்திரம் அப்படின்றது நம்ம மனசு சொல்றத கேட்டு நம்ம பண்றது, உன்னால முடியாதுன்னு எதுவும் கிடையாது, உன்னால முடியும், ப்ளீஸ் என்ன நார்மலா மாத்துன்னு சொல்ல, இந்த தடவை நம்ம வில்லோவும் அவரோட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை யூஸ் பண்றாரு. ஆடா இருந்தவங்க இப்ப மந்திரவாதி பாட்டியா மாறிட்டாங்க. சோ இதனால பாட்டியால இனிமே மந்திரத்தை யூஸ் பண்ண முடியும். வெளியே பண்ணியா மாறின எல்லாத்தையுமே நார்மலா திரும்ப மனுஷங்களா மாத்திடுறாங்க. சோ இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோட்டைக்குள்ள போகணும், அதுக்கு வந்துட்டு அந்த கோட்டையுடைய கதவு திறந்திருக்கணும், ஆனா அது க்ளோஸ்லயே இருக்கு, இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வில்லோவும் மந்திரவாதி பாட்டியும் கோட்டைக்கு வெளியே நிக்கிறாங்க. இத பாக்குற படை தளபதியும், என்ன நீங்க 2 பேர் பண்ணியா மாறல போல, மத்தவங்க எல்லாம் பண்ணியா மாறி எங்கேயோ மேயறதுக்கு போயிட்டாங்க, அது சரி, நீங்க 2 பேரும் கத்தியால வெட்டுப்பட்டு சாகணும்னு எழுதிருக்கு போல, சீக்கிரம் கதவை திறங்க, அவங்கள போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, கதவும் திறக்குது. டக்குன்னு நம்ம வில்லோ பக்கத்துல இருக்கிற ட்ரம் அடிக்கும் பொழுது ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம மேட் மேட்டிகனு, இளவரசி, மத்த ஆட்கள்னு எல்லோருமே வேகமா கதவு தான் திறந்திருக்குல்ல அது வழியா இப்ப உள்ள வந்துடுறாங்க. அவ்வளவுதான், செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராணி வந்து குழந்தைய வச்சு ஒரு ரிச்சுவல் பண்றாங்க. சிகப்பு கலர்ல ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும், அதை அந்த குழந்தை மேல ஊத்தின உடனேயுமே இடி இடிச்சு அவ்வளவுதான் அந்த குழந்தை இறந்து போயிடும். சோ இதுதான் அந்த ரிச்சுவல். ஆனா நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம வில்லோ, மந்திரவாதி பாட்டி, இளவரசி எல்லாம் வராங்க. முதல்ல இளவரசி வந்து, அம்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த குழந்தைய விட்டுருங்க, எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அந்த ராஜகுரு சொல்லியும் நான் நம்பாத ஒரு விஷயம்னா, நீ என்ன ஏமாத்துவ அப்படின்றதான், என் பொண்ணா இருந்து நீ என்ன ஏமாத்திட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இளவரசியை கொல்லலான்னு ட்ரை பண்ண
பண்றாங்க. நல்ல வேலையா மந்திரவாதி பாட்டி காப்பாத்துறாங்க. மந்திரவாதி பாட்டிக்கும் ராணிக்கும் இடையில மந்திரத்திலேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க நெருப்பு பவரை விட்டா அவங்க தண்ணி பவர், இப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் காட்டும் பொழுது ராணி வந்து ரொம்ப ஓவர் பவர்டா இருக்கிறதுனால நம்ம மந்திரவாதி பாட்டினால முடியல. அவங்க தூரமா போய் விழுந்துடுறாங்க. இந்த கேப்ல வில்லோ வந்துட்டு குழந்தை மேல ஒரு துணியை சுத்திட்டு வேகமா அங்க இருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நில்லுடாடே அப்படின்னு ராணியோடைய குரல். வில்லோ பயந்து போறாரு. உன்னால இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இல்ல, நானும் ஒரு பெரிய மந்திரவாதி தான் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் கொடுத்திருப்பார்ல ஒரு காய், அந்த காயை தூக்கி போடுறாரு. ராணியும் தெரியாம அதை பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் அவங்க கை வந்துட்டு கல்லா மாற ஆரம்பிக்குது. ஆனா ராணி அதையுமே ஓவர் பவர்டு பண்ணி அந்த ஸ்பெல்லுல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சோ இதுதான் உன்னுடைய மந்திர சக்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் நான் என் முழு பவரை யூஸ் பண்ணவே இல்ல. இங்க பாரு ராணி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா இந்த குழந்தை உன் கையிலேயே கிடைக்காத மாதிரி இந்த குழந்தைய தேவலோகத்துக்கு அனுப்பிடுவேன், பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த துணியை அப்படியே இழுக்கிறாரு. பார்த்தா குழந்தை மறைஞ்சு போயிடுது. இங்க ராணி அப்படியே குழம்பி போறாங்க. அப்படின்னா அந்த குழந்தை தேவலோகத்துக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி தலைய புடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரெட் கலர்ல இருக்கிற லிக்விட தள்ளி விட அது சிந்திரிச்சுன்னா இடி இடிக்கும்ல, அது நேரா ராணி மேலேயே இடிச்சு ராணியும் அப்படியே அந்த இடத்துலயே அழிஞ்சு போறாங்க. சோ அவ்வளவுதான், ஒரு வழியா ப்ராப்ளம் முடியுது. வெளியே இருந்த ராணியோடைய படை வீரர்களையும் நம்ம மேட்மேட்டிகன் வந்துட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாரு. இவங்க ஜெயிச்சிட்டாங்க. எங்க மந்திரவாதி பாட்டியும், டேய் உண்மையிலேயே அந்த குழந்தைய தேவலோகத்துக்கு அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்ல, இது தேவலோகமா, நான் பண்ணது ஒன்னும் மந்திரம் கிடையாது, இது என்னோட மேஜிக் ட்ரிக். எங்க ஊர்ல பன்னிகள் எல்லாம் மறைய வைப்பேன், அந்த மாதிரி இந்த குழந்தைய மறைய வச்சுட்டேன், தோ இங்கதான் இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி எல்லோராவை எடுத்து காட்டுறாரு. சோ அவ்வளவுதான், ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடியுது. இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ண போறது யாருன்னா நம்ம இளவரசி தான். அதோட இளவரசி தான் எல்லோராவையும் வளர்க்க போறாங்க. அவங்க மேட்மேட்டிகன் கூட சேர்ந்து ஒரு லைஃப வாழ போறாங்க. எங்க அந்த மந்திரவாதி பாட்டியும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வில்லோவுக்கு ஒரு மந்திர புக்க கொடுக்கறாங்க. வில்லோ, நீ வேணா சொல்லிக்கலாம் உனக்கு மந்திரமே தெரியாதுன்ட்டு, ஆனா உண்மையா நீ ஒரு சிறந்த மந்திரவாதி, இந்த புக்கெல்லாம் படி நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இளவரசியும் நம்ம வில்லோ கிட்ட எல்லோராவை காட்டுறாங்க. வில்லோவுக்கு எல்லோராவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. சரி எல்லோரா, நீ தான் வளர்ந்து இந்த ராஜ்யத்துக்கு நீயும் ஒரு இளவரசியா வரப்போற, என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்லி அங்க இருந்து குதிரையில நம்ம வில்லோ கிளம்பி போக அந்த ராஜ்யமே வில்லோவுக்காக கை தட்டுறாங்க. சோ அதுக்கப்புறமா வில்லோ அப்படியே பொறுமையா வந்து அவருடைய ஊருக்கும் வந்துடுறாரு. வில்லோவை பார்த்த உடனே வில்லோ வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வில்லோவை சுத்து போட்டுடுறாங்க. ஏன்னா வில்லோ வந்துட்டு ஒரு பெரிய அட்வென்ச்சரையே பண்ணிருக்காரு. வில்லோவுக்கு அப்படியே பெருமையா இருக்கு. ஊர் தலைவரும் வந்துட்டு, வில்லோ நீ பண்ண காரியத்தினால நம்ம ஊருக்கே பெருமை, நம்ம இனத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள கொடுக்க நம்ம வில்லோ அந்த ஆப்பிள எடுத்து அப்படியே மேல தூக்கி போட அது ஒரு பறவையா மாறுது. மந்திரவாதி பாட்டியோடைய புக்ல இருந்து இந்த ட்ரிக்க கத்துக்கிட்டாரு போல. அந்த மாமிச மலை இருக்காருல, என்ன இவன் மந்திரம்லாம் பண்றான்னு வாய பொழந்துகிட்டே அந்த பறவையை பார்க்க அந்த பறவை ஒரு மூஞ்சிலேயே கக்கா போயிடுது. சோ வில்லோவும் தூரத்துல பாக்குறாரு, அவரோட ஒய்ஃப் பசங்களாம் இருக்காங்க. உடனே வேகமா ஓடி போயிட்டு அவரோட ஃபேமிலியை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஒரு லூசரா ஒரு மேஜிக் ட்ரிக் கூட ஒழுங்கா பண்ண தெரியாத ஒரு நார்மலான ஆளா வெளியே போன நம்ம வில்லோ திரும்ப வரும்பொழுது ஒரு சிறந்த மந்திரவாதியாவும் அதோட ஒரு கெட்ட ராஜ்யத்தையே அழிச்ச ஒரு போர் வீரனாவும் வந்திருக்காரு. சோ இதனால டுவார்ஃப் இன மக்கள் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துலயே வில்லோன்ற இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது? உண்மையிலேயே சும்மா வேற லெவல் கதைல. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போட்டு விடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.